அகதிகள் சொல்லிட்டு மூஞ்சிகள் ஹோல் பண்ணலாம் தெரியல. தமிழ் உறவுகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து பர்மா தேக்கு தான் வந்து ஃபேமஸ். ஆனா அதை விட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கோ வுட். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊர்ல வந்து உட்கார்றதுக்கெல்லாம் வந்து சிமெண்ட்ல யூஸ் பண்றோம், இல்ல எதனா யூஸ் பண்றோம். இது அப்படி கிடையாது, வெறும் மரம் தான், நேச்சுரல் மரம். ஜஸ்ட் அதை அறுத்து போட்டுருக்காங்க. 4 பேர் நினைச்சாலும் வந்து தூக்க முடியாது, அது மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மரம். இதுல எப்படி உட்காரலாம்னா, இப்படி செருப்பு அவுத்துட்டு இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், படுத்துக்கலாம், இல்ல ரங்கநாதர் மாதிரி இப்படி உட்காரலாம், படுத்துக்கலாம். மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். ரொம்ப உறுதியானது. பல தலைமுறைகள் இது மாதிரி ஒன்று வீட்டில் செஞ்சு போட்டோன்னா நம்ம குழந்தை, நம்ம பேர குழந்தை, கொள்ளு பேரன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுதியான வுட்டு. காங்கோ வந்து ஸ்பெஷல் ஃபார் வுட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து லியோ பேட் அப்படின்ற ஒரு வெளிநாட்டவர் இங்க வந்துட்டு இந்த வுட்டை வச்சுதான் பிசினஸ் பண்ணாரு. நம்ம எம்ஆர்எஃப் டயர் அதெல்லாம் வந்து தயாரிக்கிறது வந்து இங்க இருக்கிற ரப்பர் மரங்கள்ல தான் தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்ட்ரி டிஆர் காங்கோ. இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.